கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 19/6/2026 வெள்ளிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதே வசனம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். டேவிட் became more and more powerful because the Lord Almighty was with him. இன்றைக்குமாக விருத்தியடைய செய்யும் கர்த்தர் என்கிறதான வார்த்தைகளிலே தேவனுடைய வார்த்தையை சில நிமிடங்கள் கேட்டு இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய விருத்தியடைகிற காரியங்களை கர்த்தருடைய காரியங்களில் ஒப்பு கொடுத்தும் ஜெபிப்போம். இன்றைக்கி விருத்தியடைய செய்தல் அல்லாவிட்டால் அபிவிருத்தி அப்படின்னா அந்த வார்த்தை இன்றைக்கு இருக்கிற அநேக சமுதாயத்தினருக்கு அது அறியப்படுகிறது இல்லை. ஏறக்குறைய ஒரு பழமையான வார்த்தை கூட என்று சொல்லலாம். அபிவிருத்தி என்று சொன்னால் ஏறக்குறைய ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பதாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம். தற்காலங்களிலே எவ்விதமான அபிவிருத்தி என்கிற வார்த்தைகள் பயன்படுத்தப்படுவதில்லை. அபிவிருத்தி என்று சொன்னாலும் அநேக பேருக்கு அது தெரிவதும் இல்லை. அப்படி என்று சொன்னால் விருத்தி அடைதல், அபிவிருத்தி, ஒரு வளர்ச்சி. இன்னும் தமிழ் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதிகரித்தல், பெருகுதல், வளர்ச்சி அடைதல், செழித்தல், அல்லாவிட்டால் முன்னேற்றம் பெறுதல், இப்படி பல அர்த்தங்களை அதை நம்ம அதுக்கு சொல்லலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய ஆண்டவர் பெருக்கத்தின் தேவன், நம்மை அதிகரிக்க செய்கிறவர், வளர்ச்சியடைய செய்கிறவர், செழித்தோங்கு செய்கிறவர், நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை பெற செய்கிறவர். இதுதான் விருத்தியடைய செய்யக்கூடிய கர்த்தர். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு இப்படிலாம் சொல்கிறோம் பார்த்திங்களா. எங்கள் சகோதரி நீ கோடா கோடியாய், இதெல்லாம் அந்த விருத்தியடைய செய்கிறது. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், 100 மடங்கு பலன். இதெல்லாம் விருத்தி அடைதல், இதுதான் அதனுடைய அர்த்தம். சரி, பரிசுத்த வேதாகமும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லுகிறதையும் நாம் தியானிப்போம். யோபு 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் கிடைக்கும். அதே நேரம் நம்முடைய கைகள் சுத்தமுள்ளதாக இருக்கும் பொழுதும் நம்முடைய வழிகளிலே, நம்முடைய பாதைகளிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்மை பெருக செய்வார். லூக்காவிலே 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்மை விருத்தியடைய செய்கிற கர்த்தர் உங்களுடைய எல்லா காரியங்களிலும் பெருக்கத்தையும் வளர்ச்சியையும் செழித்தோங்கு செய்கிறதையும், உங்களுடைய எல்லா காரியங்களிலும் முன்னேற்றங்களையும் நம்முடைய ஆண்டவர் செய்வதற்கு நல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நாளையும், ஒருவேளை நீங்கள் என்ன செய்கிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, இல்லை விவசாயம் பண்ணுறீங்களா, இல்லை என்ன தொழில், என்ன செய்தாலும் சரி, நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலையும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். இந்த ஜெபத்தை செய்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் அன்போடு கூட இதில் இணைந்திருந்தால், இந்த ஜெபத்தை கேட்டால் உங்களுடைய சபை ஆயிரங்களாய் பெருகுவதாக. ஆத்துமாக்களின் எண்ணிக்கை 1000ஆய் பெருகி சபைகளிலும் அபரிதமான விருத்தியடைய அபிவிருத்தி ஆத்துமாக்களிலும் கர்த்தர் கொடுப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாளுக்காக நன்றி. வெள்ளிக்கிழமை இந்த நாளிலே கர்த்தர் விருத்தியடை செய்கிற கர்த்தர் என்கிற தலைப்பில் ஆண்டோடைய வார்த்தை கேட்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெருக்கத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றங்களையும் செழிப்பையும் உண்டு பண்ணுகிற கர்த்தர் தொடர்ந்து இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து செய்கிற தேவ ஜனங்கள்
யாராக இருந்தாலும் சரி, எல்லாருடைய வாழ்க்கையிலும் இவ்விதமான வளர்ச்சியை, அபரிதமான உயர்வை காண கர்த்தர் கிருபை பாராட்டும். இது எல்லாவற்றையும் செய்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரம் என்கிறதை விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை கூட்டார். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆசீர்வதிக்காவிட்டால், நீர் எங்களை பெருக செய்யாவிட்டால், நீர் எங்களை செழித்தோங்க செய்யாவிட்டால், எங்களுடைய பாதைகளில் முன்னேற்றத்தை கொடுக்காவிட்டால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எந்த விதத்திலும் அவ்விதமான வளர்ச்சியை பார்த்துவிட முடியாது என்பதை அறிந்து, நீர் ஒருவரே அதை செய்யத்தக்கவர் என்பதை அறிந்து விசுவாசித்து அதை அறிக்கை செய்து, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமேன். நேற்று கேள்வியும் அதற்கான பதிலும். இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. யார் யாரிடத்தில்? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு சொன்னது 1 கொரிந்தியர் 16:9. இந்த நாளுக்கான கேள்வி, புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளைய தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.